ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. நியூ இயர்க்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டடி பண்ணணும். சாட்டர்டே சண்டே மட்டும் நம்ம ரிவிஷனுக்கு வச்சுக்கிட்டு மிச்சம் 5 டேஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்ணணும். அதுக்கு ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம் டேபிள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம் வர டைப்புக்கு வந்துட்டு ஃபெப்பில் வரதுனால இப்போது நான் 11:30க்கு வந்தது இப்போ 12:30 அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டு 12 o'clock தான் வீட்டுக்கே வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் நான் வந்து 6 hours 30 minutesக்கு டைம் டேபிள் போட்டிருக்கேன். இது எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன்னு தெரியல. பட் கண்டிப்பாக அது பண்ணி தான் ஆகணும். இது பண்ணாலே நம்ம வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபியூ மந்த்ஸ் எடுக்குது. நான் எவ்வளோங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன், உங்களுக்கு டைம் டேபிள் காமிக்கிறேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இனி ஃபுல்லாக வந்துட்டு டெய்லி நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவேன். டெய்லி நான் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், என்னென்ன டாபிக்ஸ் எந்தெந்த சப்ஜெக்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோவில். ஸோ அது வந்து உங்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி மோட்டிவேட்டிங் வீடியோஸ் வேணும். அப்புறம் நீங்களுமே நான் டெய்லி இவ்வளோ ஹார்ஸ் லேர்ன் பண்ணுறதை வச்சு நீங்களும் இவ்வளோ ஹார்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இனியுமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜான் வரப்போது நம்ம வந்து இந்த இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். இயர் ஃபுல்லாலாம் சிலபஸ் போகாது. பட் நம்ம ஒரு 6 மந்த்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட்டு போடணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு சீரீஸ்லாம் நம்ம வாங்கி டெஸ்ட்டு போட்டு பார்த்து இப்படி தான் வரும் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வரக்கூடிய நவம்பர் டிசம்பர்லாம் நம்ம அப்படி கிளியர் பண்ணுற ரேஞ்சுக்கு ஃபுல்லாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் ஜானில். ஸோ இப்போது எப்படி நான் வந்துட்டு டைம் டேபிள் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும்னு நம்புகிறேன். 6 hourங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. நிறைய பேர் 10 hourலாம் படிப்பாங்க. ஒரு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணணும் சிலபஸ் அப்படின்னு 10 hourலாம் படிப்பாங்க. பட் அது அவங்களுக்கு வந்து ஃபுல் டே உட்காருதாங்கன்னா செட் ஆகும். சில பேர் வந்துட்டு சைடாக டைப் கிளாஸ், நான் வந்து டைப் கிளாஸ் போகிறேன், டைப் ஸ்டெனோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைனா கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்கும், அவங்களுக்கு ஃபுல் டைம் உட்கார வந்து முடியாது, ஃபுல் டைம் வந்து படிக்க முடியாது. ஒரு 5 hours 6 hourனா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. மேக்ஸிமம் யாராலையுமே ரொம்ப நேரம்லாம் படிக்க முடியாது. 7 hourங்கிறதே பெரிய விஷயம். 10 hourலாம் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தால் படிக்கலாம். பட் நம்மளுக்கும் கொஞ்சம் பிரேக் தேவைப்படும். ஆனாலுமே நான் வந்துட்டு பிப்ரவரிக்கு அப்புறம் டைப் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் இன்னுமே ஒரு 2 hours இன்க்ரீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் நம்ம இப்போ எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோமோ அதை பொறுத்து தான் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாங்க இப்போ நான் எப்படி டைம் டேபிள் போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து செட் ஆகும்னு நம்புகிறேன். வந்து நான் இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன். Day 1 Day 2 அப்படி போட்டிருக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணலை. அப்புறமா வேறு எதுவும் சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம லாஸ்ட்டாக கூட பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர்லாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் சில எக்ஸாம்ஸ்க்கு வரும்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிக்காக ரொம்ப எல்லா இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டையும் கவர் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபுல் டைம் டேபிள் தான் இது. ஸோ 1 டேயில் வந்துட்டு 5 hour படிக்கிறோம், 6 hour படிக்கிறோன்னா எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ண முடியாது. 10 hours தேவைப்படும் நம்மளுக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்படி 10 hour தேவைப்படும் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு அதை சப்ஜெக்ட்ஸை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ Day 1 நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்போவுமே டெய்லியுமே எடுக்கணும். நோட்ஸ் வந்துட்டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் பார்ப்பேன். ஆல்ரெடி உங்ககிட்ட ரெஃபர் பண்ணியிருந்தேன். சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சாரோட அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக்குமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2 டேலையுமே நான் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 1 hour. ஸோ நம்ம நோட்ஸ் எடுக்க எப்படியும் ஒரு 40 minutes ஆகும். அப்புறம் படிக்கிறதுங்கிறது ஒரு 1/2 hour ஆயிரும். எக்ஸ்ட்ரா ஒரு 10 minutes ஆகும். நம்ம அதெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாது. எப்படியும் 6 hours 30 minutesங்கிறது வந்து நம்மளுக்கு 7 hour 30 minutes வரை போக சான்ஸ் இருக்குது. பட் நம்ம வந்து எஃபோர்ட் வந்து எக்ஸ்ட்ரா 1 hour தானே, கஷ்டப்பட்டுடலாம். நம்ம வந்து ரீல்ஸ் பார்க்க ஃபோன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அந்த டைமில் நம்ம அந்த 1 hour வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 1 hour போட்டிருக்கேன்னா, ஸோ இது எப்படி நம்ம ரொட்டீன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு Day 1 ஃபுல்லாக இது. இப்போ மண்டே இது எடுக்கிறோன்னா டியூஸ்டே இது, அப்புறம் வெனஸ்டே வந்து இந்த டைம் டேபிள், தேர்ஸ்டே இது, ஃப்ரைடே இது. ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே வந்து நான் வந்து எடுக்கலை. சாட்டர்டே வந்து நான் அன்றைக்கி சொல்லியிருந்த மாதிரி தான், நான் ஸ்டெனோ வீக்கெண்ட் கிளாஸுங்கிறதுனால நான் சாட்டர்டே கிளாஸ் முடிச்சு வரதுக்கே 2 o'clock ஆகிரும். ஸோ எனக்கு வந்து அன்றைக்கி வந்து டைம் டேபிள் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா சண்டே மறுபடியும் கிளாஸ் இருக்கும். ஏதாச்சும்
ஒர்க் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நான் சண்டே போகிற மாதிரி இருக்கும் ஸ்டெனோ கிளாஸ்க்கு. ஸோ சாட்டர்டே ஃபுல்லாக ஸ்டெனோ எழுதுகிற மாதிரி ஆயிரும். சண்டே வந்துட்டு ரிவிஷன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சாட்டர்டேவும் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து சாட்டர்டேவே நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சாட்டர்டேவுமே நீங்கள் படிச்சிங்கன்னா அப்போது நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டையும் 3 டேஸ் படிச்சிருப்பீங்க. நான் சொன்ன மாதிரினா ஒரு சில சப்ஜெக்டை வந்து 3 டேஸ், ஒரு சில சப்ஜெக்டை 2 டேஸ் படிச்சிருப்பீங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு மண்டே வரும்போது உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து 3 டேஸ் ஆகிரும். அப்படி ஒரு கரெக்டான ரொட்டீன் வந்துடும். அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து சண்டே வந்து இதுவரை எவ்வளோ படித்தோமோ 1 வீக் அதை வந்து ரிவிஷன் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம காலையில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டானதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் ரீசனிங், அப்புறம் இங்கிலீஷ். இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷ்லாம் மெயின் பார்ட் நம்மளுக்கு. நம்மளோட எஸ்எஸ்சியை பொறுத்தளவில் இங்கிலீஷ் வந்து பாதி மார்க்னால் அது போக தான் ஜிகே மேக்ஸு. ஸோ இங்கிலீஷ்க்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரீசனிங் இப்போ எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ரீசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட், எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே. ஸோ இந்த 3 ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டே 2ல் பார்த்திங்கன்னா மேக்ஸ் இடையில வந்திருக்கு. இப்போ டே 1ல் வந்துட்டு நம்ம வந்து ஓடபிள்யூஎஸ், இடிஎம், சினானிம்ஸ் ப்ளஸ் ஆண்டனிம்ஸ் கவர் பண்ணுறோன்னா இந்த பக்கம் வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம கிராமர் டே 2ல் கவர் பண்ணணும். இங்கே வந்து வேர்ல்டு ஜியோக்ரஃபினா நெக்ஸ்ட்டு டே வந்து இந்தியன் ஜியோக்ரஃபி படிக்கிற மாதிரி இருக்கணும் 1 hour. அப்புறமா இங்கே பாலிட்டினா இங்கே வந்து ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இங்கே எக்கனாமிக்ஸ்னால் இங்கே வந்து ஸ்டாட்டிக் பயாலஜி. ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும். பட்டு கொஞ்சம் டைமிங் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகி இருக்கும். பட் டெய்லியுமே 6 or 30 மினிட்ஸ்க்கு தான் நான் போட்டிருக்கேன் டைம் டேபிள். ஸோ இப்போ இது வந்து எத்தனை டேஸ்க்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு இந்த டைம் டேபிள் வந்து கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ டோட்டல் டேஸ் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது வந்து 6 மந்த்க்கு ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருக்கேன். 6 மந்த் ஸ்டடி பிளானர் தான் இது வந்துட்டு. பட் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்மளுக்கு 6 மந்த்லேயே நம்மளால் சிலபஸ் மட்டும்தான் கவர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் ரிவிஷன் ஆல்ரெடி பண்ணிடுவோம். கொஞ்சம் அப்பப்போ நம்ம வந்து சம்ஸுமே சண்டே போட்டு பார்த்துடணும். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சண்டே அப்பப்போ கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கணும் நம்ம டாபிக் ஏற்ற மாதிரி. பட் நம்ம வந்து ஓவராலாக நம்ம வந்து டெஸ்ட்டு கண்டிப்பாக போட்டு பார்க்கணும். ஃபுல்லாக டெஸ்ட்டு போடுறது அது எல்லாமே 6 மந்த்துக்கு அப்புறம் தான். 6 மந்த்லேயே நம்மளால் சிலபஸ் எப்படி கவர் பண்ண எவ்வளோ டைம் எடுக்குன்னு நீங்கள் இப்போ இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போது 6 மந்த் ஸ்டடி பிளானர் நம்ம போடும்போது எப்படியுமே ரிவிஷனுக்கு 1 டே தேவைப்படும். இப்போ சாட்டர்டே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சுக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் டேபிள் கூட போட்டுக்கலாம் செப்பரேட்டாக. பட் சண்டே வந்து கண்டிப்பாக ரிவிஷனுக்கு தேவைப்படும். ஒரு சின்ன பிரேக் எல்லாத்துக்குமே தேவைப்படும். அதனால தான் நான் சண்டே வந்து போடலை. இப்போது நான் கொஞ்சம் எனக்கு கன்வீனியண்ட்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த டைம் டேபிள் செட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இப்போது 6 மந்த்துக்கு பார்த்திங்கன்னா 181 டேஸ். நம்மளோட ஜான் டு நம்மளோட ஜூன் வர 181 டேஸ் இருக்குது. அதில் நம்ம சாட்டர்டேவே சண்டேவும் கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஃபுல்லாக பார்த்தோன்னா 52 டேஸ் இருக்குது இந்த 6 மந்தில். ஸோ அதை வந்து நம்ம சப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் 129 டேஸ் தான் இருக்குது. இந்த 129 டேஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 டேஸ்க்குன்னு சொல்லிட்டு டைம் டேபிள் போட்டிருக்கோம். 1 டே ஒரு சில சப்ஜெக்ட்ஸாக படிக்கிறோம், இன்னொன்று 1 டே ஒரு சில சப்ஜெக்ட்ஸாக படிக்கிறோம். ஸோ அப்படி கவர் பண்ணும்போது நம்ம வந்து இந்த டேஸை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 64.5 டேஸ். ஓகே, அப்போது நம்ம வந்து 65 டேஸ் எப்படி சொல்ல, ஒரு நம்ம 6 மந்தில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது 6 மந்தில் நம்ம வந்து 65 நாள் தான் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்க போகிறோம். மீதி 65 நாள் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்க போகிறோம். இப்போது சப்போஸ் நீங்கள் வந்துட்டு சாட்டர்டேவும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து எதுவும் ஒர்க்லாம் இல்லை, சண்டே மட்டும் நான் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்து 52 டேஸை வந்து நம்ம வந்து சப் பண்ணியிருக்கோமா, அதில் நீங்கள் 26 டேஸை சப் பண்ணிக்கோங்க. ஏன்னா 26 சாட்டர்டே 26 சண்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து 26 வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. ஸோ நீங்கள் அந்த 26 டேஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 25 டேஸ் கிடைக்கும். ஸோ அப்படி கிடச்சிச்சின்னா உங்களுக்கு வந்துட்டு சிலபஸ் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க முடியும். ஒரு 5 மந்த்ஸ்க்குள்ளே அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ எக்ஸ்ட்ரா படித்து முடிக்க முடியுதோ நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. டைம் வந்து எப்போவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு பிளான் போட்டிருப்போம், 1 இயர்க்குள்ளே கிராக் பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம். பட் சிலபஸ் கவர் பண்ணவே 6 மந்த் எடுக்கும். புக்ஸ்லாம் நம்ம ஒரு இதான் சிலபஸ் அப்படின்னு புரிஞ்சிக்கவே நம்மளுக்கு ஒரு 3 மந்த்ஸ் எடுக்கும். பட் அது புரிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைம் வந்து தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க.
ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நம்ம ரெக்ரெட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போவே நான் 2 மந்த்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கேன். அது எனக்கு இப்போ தான் நான் அந்த ஸ்டெனோ ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ஒரு ப்ராசஸ்க்கு வருதுனால எனக்கு வந்துட்டு அப்படி கொஞ்சம் ஸ்டெக் ஆயிருந்துச்சு. இனி புரிஞ்சிடுச்சு, நியூ இயர் வேறு பிறக்க போகுது. நம்ம வந்துட்டு ஆல்ரெடி 6 மந்த்துக்கு மேலே ஆகிட்டு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆஸ்பிரண்ட்டாக இனியும் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு இதை விட பெஸ்ட்டு பிகினிங் வந்து கிடைக்காது. நியூ இயர் வரப்போகுது. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ப்ரிப்ரேஷன், அதுதான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம இதுபடி பார்த்தோன்னா இந்த டே டைம் டேபிள் நம்மளோட 6 மந்த் பிளானர் படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து எப்படி வரும்னா, இப்போ எதுக்கு இதை வந்து 2ஆக டிவைட் பண்ண சொன்னேன்னா, மொத்தம் வந்து 6 மந்த்தில் 129 டேஸ் இருக்குது. பட் நம்ம 129 டேஸும் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் படிக்க போகிறதில்ல. ஒரு 65 டேஸ் இதை படிக்க போகிறோம், 65 டேஸ் இதை படிக்க போகிறோம். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, ரீசனிங்கில் மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் இருக்குது, அதை 65 டேஸில் எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிளானு. ஸோ இங்கிலீஷ் வொக்காபுலரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இதுலேயும் 1900 கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து டெய்லியுமே 3மே 25 படிக்கணும். அதுக்கு வந்து 1 hour பத்துமாங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட டைம் இருந்துச்சுன்னா அதை ஒதுக்கி படிக்கணும். அப்படி இல்லைனா மார்னிங் ரிவிஷன் படிக்கிறது எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே பிக்கப் ஆகும். OWS CDMs எல்லாமே. ஸோ 25 படிச்சிங்கன்னா உங்களால் 6 மந்த்க்குள்ளே கவர் பண்ணலாம். ஏன்னா 1 டே கிராமர் எடுத்துருவோம். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து 3லேயுமே 25 1 டேயில் 1 hourல படிக்கணும். ஸோ அப்படி படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். பட் நான் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி OWS வந்து நான் ஒரு 75% கவர் பண்ணிட்டேன். 1000 கிட்ட கவர் பண்ணிட்டேன். இடியம்ஸ் வந்து 500 கவர் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிறது மாதிரி நான் அதை வந்து டிவைட் பண்ணிவிட்டு, அது போக எக்ஸ்ட்ரா என்கிட்ட கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட் நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும் அதை பிக்கப் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் வொக்காப்ஸ் வந்து 25 முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து 6 மந்த்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போவுமே ஒரு 100-200 கிட்ட கொஞ்சம் வேரி ஆகி பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ஃபியூ டேஸில் கம்ப்ளீட் பண்ண பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 25 வந்துட்டு ஒரு 1600 சம்திங் அந்த மாதிரி தான் நம்மளால் கவர் பண்ண முடியும். ரிமைனிங் 200 நீங்கள் வந்து ஒரு ஃபியூ டேஸில் நீங்கள் ஒரு பிளான் போட்டு அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே வந்து நான் அன்றைக்கி டாபிக் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அந்த 35 டாபிக்ஸ் தான் நான் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணுவேன். நான் என்னென்ன பண்ணுறேங்கிறது டெய்லி என்ன லேர்ன் பண்ணேங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுவேன். அதில் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு என்னால் எதுவுமே ஸ்டாட்டிக் வந்து சொல்ல முடியாது. நிறைய இருக்குது டாபிக்ஸ்னால். ஸோ நான் அது எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஸ்டாட்டிக் ஜிகே வந்து இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறோன்னா 2 டேஸ் அதை படிக்கிற மாதிரி. ஆல்ரெடி ஸ்டாட்டிக் ஜிகே வந்து நம்ம 2 நாளுக்கு ஒன்ஸ் தான் எடுப்போம். ஸோ அது 1 டைம் ஒரு டாபிக் ஃபுல்லாக படிக்கணும். இப்போ டான்ஸ் ஃபுல்லாக படிக்கிறோன்னா அது மறுபடியும் அடுத்து 1 டேக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டாட்டிக் எடுப்போம்ல. ஸோ அப்போவும் அதை வந்துட்டு ஃபுல்லாக மறுபடியும் படிக்கணும். ஸோ நம்மளுக்கு தெளிவாகும். ஏன்னா டாபிக்ஸ்ன்னு பொறுத்தளவில் நம்மளுக்கு வந்து ஒரு 30-35 டாபிக்ஸ் தானே இருக்குது. நம்மக்கிட்ட 65 டேஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு டாப்பிக்கே 2 டேஸ் படித்தோன்னா கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால் நான் அப்படி போட்டிருக்கேன். ஒரு டாப்பிக்கை 2 டேஸ் படிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிராமர்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 18 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நான் வந்து லாஸ்ட்டாக உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் கிராமர்னு பார்த்திங்கன்னா 18 டாபிக்ஸ் இருக்குது. 18 டாபிக்ஸில் வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஒரு டாப்பிக்குன்னு எடுக்கிறோன்னா ஒரு டாப்பிக்கு 4 டேஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த மாதிரி 4 டேஸ்னால் அப்போ ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆகிரும். அந்த மாதிரி 2 வீக்ஸ் முடியறதுக்குள்ளே அதை முடிச்சிடணும். அந்த மாதிரி ஏன்னா 1 டே விட்டு 1 டே தானே கிராமர் எடுக்கும். 1 டே வொக்காப்ஸ்னால் 1 டே கிராமர் அந்த மாதிரி எடுக்கிறோம். ஸோ இப்போது இந்த 4 டேஸுங்கிறது நம்ம டாபிக் பொறுத்தும் வேரி ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ டாபிக்ஸ்ன்னு எப்படி சொல்கிறேன்னா, டென்ஸ் தனியாக, வெர்பு தனியாக, ப்ரிப்போஷன் தனியாக, அப்புறம் அட்ஜெக்டிவ் தனியாக, அட்வர்ப் தனியாக, இந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ நான் அதை வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த என்னென்ன டாபிக்ஸுங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த டைம் டேபிள் போட்டிருக்க டாபிக்ஸ் மட்டும். ரீசனிங் பார்த்திங்கன்னா 20 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு டாப்பிக்கை வந்து 3 டே நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். 3 டேஸ்க்குள்ளே அந்த டாப்பிக்கை முடிக்கணும். அந்த டாபிக் பற்றின டெப்த்தான டைப்ஸு எல்லாமே நம்ம போட்டு பார்த்துடணும். 3 டேஸ் தான் நம்மளுக்கு டைம் ஒரு டாபிக். மொத்தம் 20 டாபிக்ஸ் இருக்குது. அப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்ம வந்து 60 டேயில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மேக்ஸ் பார்த்திங்கன்னா 21 டாபிக்ஸ் இருக்குது. அதுவுமே அதே மாதிரி தான். ஸோ 1 டாபிக் தானே எக்ஸ்ட்ரா. ஸோ 3 டேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். நம்ம வந்து ஜூனுன்னு பிளான் பண்ணோன்னா ஜூலை ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே முடிச்சிடலாம். பெண்டிங் இருந்தாலுமே கொஞ்சம் சப்போஸ் ஸ்லோ ஆகிட்டு அப்படி இல்லைன்னா எப்படியுமே நான் போட்ட இது டைம் டேபிள் படியே கொஞ்சம் 1-2 டாபிக்ஸ் மிஸ் ஆகும். நம்மளுக்கு டே பத்தலை அப்படின்னா 1-2 டாபிக்ஸ் மிஸ் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஆகஸ்ட்டுக்குள்ளே முடிச்சிடலாம். இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிக்கிறோம். அதுதான் நம்மளோட பிளான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் முடிஞ்சு. இது போக ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், பயாலஜி இது எல்லாமே நீங்கள் வந்து என்னென்ன சேனல் என்னென்ன பிடிஎஃப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறமா லூசன்ட் வந்து பெஸ்ட்டு ஹிஸ்ட்ரிக்கு. ஜியாகிரஃபி வந்து இதில் மிக்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாலிட்டி, எக்கனாமிக்ஸுமே நம்ம வந்து படிக்கலாம் லூசன்ட்டில். பயாலஜி நான் இன்னும்
பெருசாக பார்க்கல. பயாலஜி வந்து நான் எம்டிஎஸ்ங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு அது ப்ரிப்பேர் பண்ணதுனால நான் 10th லெவல் தான் படிச்சிருக்கேன். இனி தான் 12th லெவலுமே பார்க்கணும் லூஸ் அண்ட் கிளாஸ். உங்களுக்கு எந்த புக் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ நீங்கள் வந்து அதை பார்த்து இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் என்ன டாபிக் அப்படிங்கிறத நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ கிராமருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் டாபிக்ஸ். எனக்கு தெரிஞ்சு மெயினாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து கிராமருக்கு டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸை வந்து ஒரு டாபிக்ஸை 4 days. 4 daysங்கிறது ஆக்சுவலாக கம்மி தான், நம்மளால் கவர் பண்ண முடியாது. பட் எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் ஸ்பீடாக கவர் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் போட்டு பார்க்க உங்களுக்கே வந்துடும். அப்புறமா ரீசனிங்க்கு நான் டாபிக் காமிக்கிறேன். ஸோ ரீசனிங்க்கு பார்த்திங்கன்னா இதுதான் டாபிக். ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் படிக்கணும். நான் இதில் 3 டாபிக்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மேக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இது எல்லாமே அரித்தமெட்டிக், இது எல்லாமே அட்வான்ஸ்டு பற்றி நம்ம 2வது யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு அரித்தமெட்டிக் கம்ப்ளீட் பண்ணணும். ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு டாபிக் ஆல்ரெடி தெரியாதுன்னா இது வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக ஸோ நான் சைடில் நம்பர் போட்டிருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு எந்த டாபிக் கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்துட்டு நம்பர் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் வைஸில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மேக்ஸ் பொறுத்தளவில். ரீசனிங் எப்படினாலும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஜிகே பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, இப்போது ஹிஸ்ட்ரின்னு எடுக்கிறீங்கன்னா மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவில் மொத்தம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 19 தான் இருக்குதா? ஸோ 19 சப் ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 19 டாபிக்ஸ் இருக்குதா? ஸோ 19 டாபிக்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு 65 டேஸில் எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேல்குலேஷன் போடுங்க. அதுக்கப்புறமா அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா, பேஜ் நம்பர் மொத்தம் ஹிஸ்ட்ரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ அதை கணக்கு பண்ணி ஸோ நம்ம வந்து 1 டேக்கு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிளான் போடுங்க. நீங்கள் வந்து ஒரு 2 பேஜ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த 2 பேஜில் வந்துட்டு இந்த பக்கம் வந்து டாபிக் முடிஞ்சிருக்காது, இங்கே வர போயிருக்கும் அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆக. ஸோ இது வரை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டும். ஸோ இப்போ எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா 19 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி மாதிரி தான் 19 டாபிக்ஸ் இருக்குது. நீங்கள் பேஜஸ் பாருங்கள், பேஜஸ் இவ்வளோ இருக்குது. நம்ம வந்து 65 டேஸில் வந்து எப்படி நம்ம எவ்வளோ பேஜஸாக கவர் பண்ணலாம், ஸோ 1 டேக்கு எவ்வளோ பேஜ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு கேல்குலேஷன் போட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஜிகே பொறுத்தளவில் அதுதான் பிளான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் டேபிள் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நான் இது தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து நியூ இயர் Jan 1 தான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன். பட் இப்போது என்ன யோசிக்கிறேன்னா, Jan வந்துட்டு நம்மளுக்கு வந்து Thursday ஸ்டார்ட் ஆகுது. பட் Thursday பண்ணாமல் நான் வந்துட்டு ஒரு மண்டேவே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான். இப்போது டுடே வந்து சண்டே, டுமாரோ வந்துட்டு மண்டே. ஸோ இந்த மண்டே முடிஞ்சு நெக்ஸ்ட் மண்டே ஒரு 5 டேஸில் பிளான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ 29th டிசம்பர், ஸோ அன்றைக்கி வந்துட்டு என்னோடய ப்ரிப்ரேஷன் ஜேர்னியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக நான் எவ்வளோ டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நீங்களுமே மண்டே பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நான் எப்படினாலுமே 28 நான் எதெல்லாம் லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுலேருந்து நீங்களுமே மண்டே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஏன் நம்ம நியூ இயர் வரை வெயிட் பண்ணணும், மண்டேவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸோ ஒன்று மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட டிசிஷனில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாரிட்டியாக இருக்கணும். அப்புறம் ஆக்ஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் போடணும், உங்களோட ஸ்டடி எஃபோர்ட். அப்புறம் டிசிப்ளினாக இருக்கணும். 6 ஹார்ஸ்ன்னு சொன்னால் 6 ஹார்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். அதில் 1 ஹார் வந்து எப்போவுமே அந்த 1 ஹார் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு சேர்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே ப்ரொகாஸ்டினேட் பண்ணிடாதீங்க. ஸோ அப்படி பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களால் கவர் பண்ண முடியாது, அப்படியே பெண்டிங் வச்சுக்கிட்டே தான் போவீங்க. இன்னும் இதுக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க. எப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு யோசிங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை எத்தனை மந்த் ஆகுதுன்னு யோசிங்க. நியூ இயர் பிறக்க போகுது, இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெசல்யூஷன்னா என்றைக்குமே கிடைக்காது.
இந்த நியூ இயரை வந்து பெஸ்ட் ரெசல்யூஷனாக எடுங்க. நெக்ஸ்ட் நியூ இயரில் வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த குவாட் வந்து எனக்கு வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ நான் இது எப்போவுமே நான் வந்துட்டு கண்ணில் படுற மாதிரி வச்சுப்பேன். ஸோ எப்போவுமே ஞாபகமும் வச்சுப்பேன். ஸோ அதனால் இந்த குவாட் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் டிசிஷனில் கிளாரிட்டியாக இருக்கணும், ஆக்ஷன் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கணும், நம்ம ஸ்டடி வந்து விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்கணும். டிசிப்ளின் மீன்ஸ் நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணவே கூடாது. நம்ம படிக்கிறத எப்போவுமே கரெக்டாக ஸ்டடியில் வந்து ஃபுல் ஃபோக்கஸும் இருக்கணும். நம்ம இப்படி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து 1 இயரில் வந்து நம்ம என்ன எய்ம் வச்சுருக்கோமோ அது வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து இதை வந்து பண்ணணும் டெய்லியுமே. அந்த 1 இயர் ஃபுல் எஃபோர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து நினச்ச பிளேஸில் இருப்போம். ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி. மறுபடியும் சொல்கிறேன் ஆஸ்பிரண்ட்ஸ், இதை மாதிரி பெஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே அமையாது. நியூ இயர் வந்துட்டு வரப்போகுது. ஸோ அப்போது வந்துட்டு கரெக்டாக உங்களோட ஸ்டடியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 days நம்ம வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம். சாட்டர்டே சண்டே ரிவிஷன் பண்ணுறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். அது பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. அது கம்ப்ளீட் பண்ணவே 6 months எடுக்குது. இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் திஸ் குவாட். இட்ஸ் ரியலி மோட்டிவேட்டிங். ஸோ ஸ்டார்ட் யுவர் ஸ்டடி ஜேர்னி. Please be consistent. The next video will be on Sunday. I will post about my to-do list of Monday. If you decided to follow this timetable, please comment on comment section. I am eager to know about that. Thank you so much for watching, aspirants.